வேலைவாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வந்த மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் முதல்வரை நேரில் பார்க்க தன்னை அனுமதிக்குமாறு கதறி அழுதார். தானும் தனது கணவரும் திமுகவில் உறுப்பினராக உள்ள நிலையில் தனது கணவர் சில நாட்களுக்கு முன்பு இறந்துவிட்டதாக தெரிவித்தார். தனக்கு வீடு கட்டி தரக்கோரி முதல்வரின் தனிப்பிரிவு அலுவலகத்தில் கோரிக்கை வைத்த நிலையில் அது தொடர்பாக முதல்வரை சந்திக்க வேண்டும் என மூதாட்டி தெரிவித்தார். பிரிந்து கிடக்கும் அதிமுக சக்திகள் இணைய வேண்டும் என்றே தான் கூறியதாகவும் தன்னை அழைத்துக் கொண்டு போய் யாரிடமும் சேர்க்க வேண்டும் என்று இதுவரை சொன்னதில்லை என்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனக்காக யாரும் பரிந்து பேச தேவையில்லை என்று குறிப்பிட்டார். பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் என்று தான் நான் சொன்னேன். ஏதோ யாரிடமும் நான் என்னை அழைத்து கொண்டு போய் யாரிடமும் சேர்க்க வேண்டும் என்று இதுவரை நான் சொன்னதே கிடையாது. ராஜன் செல்லப்பாண்டன் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எனக்காக சிபாரிசு செய்கிறேன் என்று வேற சொல்லியிருக்கிறார். எனக்காக வேண்டி யாரும் பரிந்து பேச தேவையில்லை. வேலைவாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.